இந்தி பச்சவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான் இந்தி பச்சவனா? என் வீட்டுல மாடு மேய்க்கிறான், விளையாட்டுக்கு சொல்ல உண்மை. இங்க பானிபூரி விற்கிறான், கொத்து வேலை செய்யறான், ஆச்சரிய வேலை செய்யறான். நாமள இந்திய பச்சை வடநாட்டுக்கு தான் போய் பானிபூரி தான் சொன்னோம். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாரு. சுயமரியாதை திருமணம் தட்டப்படி செல்லுபடினு அறிவிக்கிறார். இருமொழி கொள்கை அறிவிக்கிறார். ஆங்கிலம் தமிழ் நமக்கு இருமொழி கொள்கை தான். அண்ணா கொண்டு வந்த சட்டத்தை நம்ம மனதார ஏத்துக்கின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நிறைய ஆட்கள் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் இன்னைக்கு பல துறைகளில் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் சொன்னா ஆங்கிலத்து தமிழ் பட்சவன் தான். இந்தி பட்சவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான் இந்தி பட்சவனா? என் வீட்டுல மாடு மேய்க்கிறான், விளையாட்டுக்கு சொல்ல உண்மை. இங்க பானிபூரி விற்கிறான், கொத்து வேலை செய்யறான், ஆச்சரிய வேலை செய்யறான். நாமள இந்திய பச்சை வடநாட்டுக்கு தான் போய் பானிபூரி தான் சொன்னோம். அண்ணாவுடைய கொள்கை முழுவதுமாக நிறைவேற்றினால்தான் நம்மால் வெளிநாடுகள்ல எல்லா நாடுகளையும் நம்மால் எந்த நாட்டு இல்லாத எல்லா நாட்டிலையும் நீ கோல வச்சு கொண்டிருக்கிறார் சொன்னால் ஆங்கிலம் தமிழ் படிச்சனால தான். இவன் தான் பண்றானுங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்லி மத்திய கொள்கை ஏத்துக்கிறேன்னு சொன்னா 2150 கோடி ரூபாய நம்ம மாணவர்களுக்கு ஆசிரியர் சம்பளம் கொடுக்கணும், கொடுக்கல. நம்ம தலைவர் பார்த்தாரு, நாங்க ரெண்டு மொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டோம். நீ பணமே தரனா கூட பரவாயில்ல, நீ 10,000 அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல, 10,000 கோடி அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல, எங்க கொள்கையில இருந்து நான் விட்டு தர மாட்டோம், எனக்கு ரெண்டு மொழி கொள்கை தான் சொல்லி அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர். வேணுமிட்டு என்ன பண்றாங்க, நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு பண்றாங்க.